ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஆவடியில் ஒரு புது சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரோட் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர்ஸுங்க. 15 ஏக்கர்ஸில் 263 பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, 80 to 90% பேங்க் லோன் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ரெசிடென்ஷியல் ஜோன். இங்கே பார்த்தாலே தெரியும், அதுவும் தான் பஸ் ரூட்டுமே, அந்த வீடுகிற இடம் தான் ரோடுமே. அது இல்லாமல் நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்டுங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன். சப்போஸ் நீங்கள் லோன் கஸ்டமராக இருந்தீங்கன்னா 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் நம்ம லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளோட சைட்டுக்கு எப்படி நீங்கள் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவடி பூந்தமல்லி ஸ்டேட் ஹைவேல வரும்போது பருத்திப்பட்டு செக் போஸ்ட் வரும். அங்கேருந்து ஒரு 10 minutes அந்த வழியாக வரலாம். டுவர்ட்ஸ் பட்டாபிராம் ஒரு ரோடு ஒன்று போவோம். பருத்திப்பட்டு செக் போஸ்ட்லேருந்து அந்த ரோட்டில் வந்திங்கன்னா நமக்கு 10 minutes. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு 15 minutes ஆகுங்க. காமராஜ் நகர் வழியாக வரலாம், 15 minutes ரீச் பண்ணிட முடியும். இன்னொரு டேரெக்ஷன் பார்த்திங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாபிராம்லேருந்து பூந்தமல்லி போகக்கூடிய ஒரு ஸ்டேட் ஹைவே ஒன்று வரும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கருணாகரச்சேரி அப்படின்னு ஒரு ஜங்ஷன் வரும். ஸோ அது வழியாக வந்தோன்னா நமக்கு கரெக்டாக ஒரு 8 minutes ரீச் பண்ணிட முடியும். இன்னொரு டேரெக்ஷன் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ. நெக்ஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து பூந்தமல்லி மெட்ரோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு அவுட்ரிங் ரோடு வழியாகவும் வரலாம். அப்படி இல்லைனா ஊர் உள்ள பாரிவாக்கம் அப்படின்ற ஒரு லொக்கேஷன் இருக்கும். நம்ம சிக்னல் அங்கேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி வந்தோன்னா டுவர்ட்ஸ் ஆவடிக்கு போகக்கூடிய ஷார்ட் கட் ரூட்டு அந்த பக்கமாக வந்தோன்னா ஒரு 20 minutes ஆகுங்க பூந்தமல்லினா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் 1. ஃபேஸ் 1ல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸ் 1ல் பார்த்திங்கன்னா மொத்தமாக 181 பிளாட்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதில் 2 வீடுங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனே போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஃபேஸ் 2 பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக 83 பிளாட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃபேஸ் 1 பார்த்திங்கன்னா 181, ஃபேஸ் 2 பார்த்திங்கன்னா 83 பிளாட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டோட்டலாக 263 பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம், 40 feet ரோடு கொடுத்துருக்கோம், 30 feet ரோடு கொடுத்துருக்கோம், 4 பார்க் ஏரியாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மினிமம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 700 square feet பிளாட் இருக்குது, 21 lakhs பட்ஜெட் வரும். சப்போஸ் நீங்கள் லோன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் ஜஸ்ட் ஒரு 2 lakhs இருந்தால் போதும். பேலன்ஸ் 19 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா 800 square feet இருக்குது, 24 lakhs பட்ஜெட் வரும். 900 square feet பார்த்திங்கன்னா 27 lakhs பட்ஜெட் வரும். 1200 square feet பிளாட் பார்த்திங்கன்னா 36 lakhs பட்ஜெட் வரும். நம்ம சைட்டுக்குள்ளேருந்தே பட்டாபிராம் டைட்டில் பார்க் தெரியுங்க, அது தெரியுது பாருங்கள். ஜஸ்ட் 6 to 7 minutes ரீச் பண்ணிட முடியும். ஸோ ஓஎம்ஆர்லாம் ஐடி கம்பெனிஸ் வரதுக்கு முன்னாடி அங்கே என்ன லேண்ட் ரேட் போச்சு, இன்றைக்கி அங்கே என்ன லேண்ட் ரேட் போகுதுன்றது தெரியும். நீங்கள் சென்னையில் லோ பட்ஜெட்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறீங்க, ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் சைட் பார்க்குறீங்கன்னா நம்ம சைட் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். இதுதான் நம்ம சைட்டினுடைய ப்ரௌச்சரு. இதில் மார்க் பண்ணிக்கிற பிளாட்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் புக் கொடுங்க. நல்ல பிளாட்ஸ் இனிமேல் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சைட்டை ஃபேமிலியோட நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சைட் விசிட் பார்த்திங்கன்னா டெய்லி இருக்குங்க. தேங்க்யூ.